இன்னைக்கு என்ன இந்த நாள் என்ன விசேஷ தலைப்புனா, Today's topic is, போன வாரம் எதை குறிச்சு பேசணும்? last week we spoke about, சமாதானத்தை குறிச்சு கடந்த 2 வாரமா பேசிட்டு இருந்தோம். we spoke about peacefulness. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிச்சயமா சமாதானம் இருக்கு, என்ன பண்ணணும்? கிரியை செய்யணும். In every Christian's life there should be peacefulness. சமாதானம் இல்லாத குடும்பத்துல தேவன் அங்க செயல்படலைன்னு அர்த்தம். Where there is no peace, there is no God. சரி, சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், அதை என்ன பண்ணணும் போன வாரம் பார்த்தோம். And last week we saw about how to get peacefulness. பார்க்காதவங்க அந்த போன வார செய்தியை என்ன பண்ணுங்க, கேளுங்க. Those who didn't see it, go and watch it. இந்த வாரம் என்னன்னா, சமாதானத்துக்கு அடுத்தபடியாக, And after the peacefulness, ஒரு குடும்பத்துல சமாதானம் நிலவும் பொழுது அடுத்ததான் ஒரு காரியம் ஏற்பட ஆரம்பிக்கும். when a family gets peacefulness, the next step is, என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி, it is the happiness, சந்தோஷம். it is the joy. அப்ப தேவன் வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? Philippians chapter 4 verse 4 says, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இங்க வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்கு. Bible says, always rejoice in the Lord. எனக்கு இந்த வசனத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் When எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்தது. situation எனக்கு happened, உடம்பு சரியில்லாம என் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து என்ன பார்க்க வந்தாங்க. when I was sick, my relations came to me, அதுல நல்லா ஜெபிக்கிற ஒரு சகோதரியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. and a person who prays well came அந்த to my ஃபேமிலி house. கணவன் மனைவி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. And they came as a family, என்ன பார்க்க ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு. and a pastor came to see me, அவர் வந்து என்ன சந்தோஷப்படுத்துவதற்கு ஏதோ ஜோக் சொல்லிட்டே இருக்கிறார். and the pastor was talking to make me laugh, நானும் சிரிக்கிறேன், and I was laughing, அந்த பாஸ்டரும் சிரிக்கிறாரு, everyone was laughing, பாஸ்டர் அம்மா சிரிக்கிறாங்க, even my wife was என் laughing, பசங்க சிரிக்கிறாங்க. my children were laughing. அந்த ஆவிக்குரிய குடும்பத்துல இருந்து வந்த ஊழியம் செய்யற ஒருத்தங்க வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். And அதுல the person who came to pray, the women, அவன் கணவரும் சிரிக்கிறாரு, even the husband was laughing. ஒரு சகோதரி மட்டும். இவர் இந்த பாஸ்டர் எப்படின்னா ஜோக் சொல்லி எல்லாரும் மூஞ்சி பாக்குற, அண்ணம்மா மூஞ்சி பாத்து என்ன பாக்குறாரு. When this pastor was cracking jokes, ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, ஏமா எல்லாம் சிரிக்கிறாங்க, உனக்கு என்ன சிரிச்ச பல்லு கொட்ட போதா, கொஞ்சம் சிரியதான் செய்யணும். and at one point he started asking, சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருந்தணும் அப்படின்னாரு அவரு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, and for that the women replied, நான் கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கேன். she told that I'll rejoice in the Lord always. அப்படியே எங்களுக்குலாம் அப்படியே கண்ணுல காதுல புகை வர ஆரம்பிச்சிச்சு. And we were very furious. உண்மையாவே சந்தோஷமா இருக்கன்னா அந்த முகம் மலர்ச்சி, இருதயத்தின் சந்தோஷம் முகத்துல தெரிய If ஆரம்பிக்கும். we are truly happy, we should show it out. கர்த்தருக்குள்ளாக என்ன சந்தோஷம், What is rejoice in the Lord? அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். Today we are going to see about that. எல்லாம் சொல்லலாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமானா, நம்ம ஏசப்பாக்கு முன்னாடி போய் கக்க சிரிச்சுன்னா பைத்தியம் சொல்லுவாங்க. இல்ல ஜெபிக்கிற வேலையில உட்கார்ந்து சும்மா சிரிச்சுன்னா லூசு வர்றான்னு சொல்லிட்டு போவாங்க. If we keep on laughing simply for an கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதுனா என்ன, what is rejoicing in the Lord? எப்படி கொண்டு வர்றது? And how to do that? தாவீது சொல்றாரு, நம்ம நினைச்சு பார்ப்போம், சந்தோஷம்னா என்ன? What is happiness? What is இந்த கிறிஸ்துமஸ்க்கு சந்தோஷம்னா என்ன? நிறைய ட்ரெஸ், அப்புறம் நெக்லஸ், வேற வீடு. ஒரு அம்மா சொன்னாங்க, நான் கார் வாங்கிட்டேன். எது இருக்குமோ அதெல்லாம் பணம் இருந்தா எல்லாத்தையும் என்ன பண்ண முடியல. If we have money, we can buy anything. ஆனா தாவீது சொல்றாரு, But எடுத்து David படிங்கல, says, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் Psalms chapter 4 7 மட்டும் verse வாசிங்க. 7 and 8. அவர்களுக்கு தானியமும் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின், ஒரு காலகட்டங்கள் அந்த காலத்துல எல்லாம் தானியம் திராட்சை ரசம் வச்சா பெரிய கோடீஸ்வரர்கள். On those days, if they have grain, அவங்க வீட்டு வாசல்ல கொல்லப்புறத்துல நிறைய ஜாடிகள்ல திராட்சை ரசத்தை நிரப்பி they வச்சிருப்பாங்க. used to have big jars of wine. பல வருஷமா நிரப்பி வச்சிருப்பாங்க. They would preserve it அவங்களாம் for ராஜாக்களின் years. பரம்பரையை சேர்ந்தோம். And they were the generation of இப்ப எப்படி kings. காரு வீட்டுல சொத்துகள் இருந்ததுன்னா அவங்க எப்படி கோடி சொல்லணும், அதே மாதிரி தானியங்களும் களஞ்சியமும், ஒரு குடோன் ஃபுல்லா தானியங்களும் அப்புறம் திராட்சை ரசமா வச்சிருந்தா அவங்க கோடீஸ்வரர். In those days, grains and wine were. தாவீது பாக்குறாரு, தாவீது சொல்றாரு, David saw it and he said, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், பெருகி இருக்கிற காலத்தை இவங்களெல்லாம் பாக்குறேன், இவங்க பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை, அவங்களோட அதிக சந்தோஷத்துல நான் இருக்கிறேன். ஒரு அல்லையா சொல்லுவேமே, இவனுக்கு பிரச்சனை இல்லையா, இருக்கு கஷ்டம் even இல்லையா, David has problem, கஷ்டம் இல்லையா, இருக்கு he has sorrows.
ஆனா நான் சொல்றேன் அவங்களோட நான் சந்தோஷமா But இருக்கேன். he tells that more than them, இந்த he is உலகத்துல happy. பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை தேடுவாங்க. Many people will search for the joy. சென்டர்ல தாண்டினோடனே இந்த ஓரத்துல பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஓரத்துல பாத்தீங்கன்னா குடிச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருப்பாங்க. We used to see in the platforms many people Yes, will drink பாருங்க. and they'll மொபைல திருடிட்டு இருப்பானுங்க, காசு திருடி இருப்பாங்க, வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க. they would have theft. எப்படியும் நைட்ல அங்கேருந்து நீங்க வரத்துக்குள்ள ஒரு 10 பேராவது பார்த்திருப்போம். தன் சுய நிலைமை மறந்து சந்தோஷம் படுத்திருப்பான். Many people will be drunk and they'll be lying அது down. சந்தோஷம் இல்ல. That is not the happiness. மொபைல்ல தான் சந்தோஷம் சொல்லுங்களேன். ஒரு நாள் ஃபுல்லா ரூம்ல பூட்டி வச்சு மொபைலை கொடுத்து பாரு, அதுல சந்தோஷம் இல்ல. Even in the mobile we don't have happiness. சாப்பிடுறதுல சந்தோஷமா? போய் உட்காந்து ஹோட்டல்ல உட்காந்து 2 நாளும் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு சொன்னா சந்தோஷம் கிடைச்சிருமா? இல்ல இல்ல அம்மாவே இல்ல. Yes or கரெக்ட். no? இந்த உலகத்துல உண்மையான சந்தோஷம் இது. What is the true happiness in the world? கரெக்டா சொன்னீங்கன்னா 1000 ரூபாய். நோய் இல்லாத வாழ்க்கை சொல்லிட்டாங்க. நோய் சொல்லுங்க. முன்னாடி இருக்க வாலிப பிள்ளைங்க சந்தோஷம் எதுமா சந்தோஷம் உனக்கு? எது இருந்தா சந்தோஷமா இருப்ப? சொல்லுமா. அன்பு. யார் அன்பு? கர்த்தர். ஐயோ ஸ்கூல் லீவ் விட்டா சந்தோஷம். வருஷம் ஃபுல்லா லீவ் விட்டா என்னைக்குடா திறப்பாங்கன்னு எதிர்பார்ப்பேன். அப்ப அதுவும் சந்தோஷம் இல்லை. கரெக்டான சந்தோஷம் என்ன நீ சொல்லுமா. கோடி வளர்த்தா சந்தோஷம். எல்லாமே நமக்கு கிடைச்சா பார், மொத்தம் முடிச்சு எல்லாமே நமக்கு கிடைச்சிட்டா சந்தோஷம் இல்ல. அதுலயே 8ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 4:8. இதை நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியமான வசனம். இதை வாழ்க்கைக்கு எழுதி வச்சுக்கோங்க. படியுமா. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு அவன் சொல்றான், தாவீது அவன்கிட்ட சொத்து இருக்கு, களஞ்சியம் இருக்குது. He has all the wealth. நம்ம சொன்னாங்க எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. He has everything. ஒருத்தருக்கு வியாதி கிடையாது, ஒருத்தர்கிட்ட ஃபுல்லா பணம் இருக்கு, One has lot of money and ஒருத்தருக்கு ஸ்கூல் லீவு, ஒருத்தருக்கு காலேஜ் லீவு, ஒருத்தருக்கு வேலையே இல்ல. ஹாப்பினஸ் இதுல இல்ல. தாவீது சொல்றான், But David படிங்க. says, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணினீர். உண்மையான ஒரு மனுஷனுக்கு சமாதானம்னா என்ன? எங்கன்னா the true peacefulness, படுத்த உடனே நிம்மதியான ஒரு தூக்கம், where they get a good sleep. எந்த கவலை இல்லாம ஒரு விடியல். தூங்கி எந்திரிக்கும் போது இன்னைக்கு அந்த வேலை இந்த வேலை சீக்கிரம் எந்திரிக்கணும், நிம்மதியா எந்திரிச்சு உட்கார்ந்து டீ சாப்பிடுற பத்தியா, A sleep Coffee. with no worries. சும்மா உட்காந்துனா என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுக்கு தெரியாம எந்திரிக்க பத்திரியா, அதுதான் நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. It is called the true joys. எத்தனை பேருக்கு நல்ல தூக்கம் இருக்கு? How many of you have? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. You are a blessed. டென்ஷனே இல்லாம தூக்குனே சில பேர் தூங்கிடுவீங்க. டென்ஷனே இல்லாம நான் எந்திக்கிறேன். எத்தனை பேர்? How many of you wake up with no worries? 1 2 மீதி தூங்குனவங்க எந்திரிக்க கை தூக்க மாட்டாங்க. ஐயோ ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, ஐயோ காலேஜுக்கு டைம் ஆகுது, ஐயோ காலைல வேலை செய்யணும், இது என்ன அறக்க பறக்க எந்திரிச்சு நாளைக்கு என்ன லோன் கட்டணும், நாளைக்கு வட்டிக்கு என்ன கட்டுறது, இன்னைக்கு பிசினஸ் பண்றதுக்கு இன்னைக்கு என்ன முதலீடு பண்றது, யாரை சந்திக்கிறது, இதே டென்ஷன் டென்ஷன். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுசும் இருக்கும், சில பேருக்கு எப்பயாவது ஒரு வாட்டி இருக்கும். Some people will have all the problems every day, but some people will only have some. சில பேருக்கு வாரத்துல 2 முறை அந்த சரியான ஒரு டென்ஷனோட தான் இருப்பாங்க. For 1 week, some people have very tensed. பணம் இருந்துட்டா தூக்கம் இருக்காது. If you have money, you will not have sleep. சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா நிம்மதியா தூங்கிடுவாங்க, ஆனா மரணமே வராது. கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். Today, God is speaking with you. Hallelujah. தேவன் உன்னோடு பேசுகிறார். நல்ல ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கைனா நல்ல ஒரு உறங்கி நல்லா விழிக்கிறது தான் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. A good life means a good sleep. நிறைய பேர் இப்ப தூங்குறத பத்தி இல்ல, அங்க சந்தோஷம் இருந்தாதான் நல்ல தூக்கம் வரும். If you have happiness only, we will get a good sleep. சமாதானம் இருந்தா நல்ல ஒரு உறக்கம் வரும். Peace, we will have a good sleep. உன் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியா இருந்தா நல்ல ஒரு தூக்கம் If வரும். you have happiness in your இது family, you will ரெண்டும் have இல்லைன்னா good இந்த sleep. குடும்பம் வாழ்க்கையில நரக வாழ்க்கை தான். If you don't have all these, we are living in a hell life. இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா கீழ்ப்பாக்கத்துல இருந்து இப்ப ஐநாவரம் மாத்திட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல மென்டல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, If you have the hospital, mental ability, டிப்ரெஷன் உள்ள மனுஷங்களை பாத்தீங்கன்னா the person who have depression, அவங்களுக்கு இருக்க பிரச்சனை தூக்கம் இருக்கு.
they don't have sleep. அப்போ தாவீது சொல்றான், நான் நல்லா உறங்கி, பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்கு அவனுக்கு, He has a lot of problems. 1000 சூழ்நிலை, ஆனா நல்ல ஒரு உறக்கம். He has a lot of problems, but still he has a good sleep. தாவீதுக்கு அநேக பிரச்சனை. David has a lot of problems. உண்மையான பெற்றோருக்கு என்ன இருக்குன்னா, பிள்ளைங்க நிம்மதியா இருந்தா அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கை நிம்மதி. But for a parent, they worry about their children. தாவீதோட பிள்ளை பேரு என்ன? What was David's child's name? சத்தமா சொல்லுங்க. ஐயோ நாம பாஸ்டர், எங்கேயோ ஒருத்தர் இருந்தான், அவன் தான் யாருன்னு தெரியல. சாலமோன். எத்தனை கல்யாணம் பண்ண? 1000 கல்யாணம் பண்ணியிருக்கான். நம்மளால ஒரு கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்க முடியும். Married almost 1000 people. ஒரு கல்யாணம் பண்ணா மனைவி, மனைவியோட அம்மா அப்பா, you have to take care of the wife, கவனிச்சு பாருங்க, parents of the அவங்க wife, குடும்பம், கல்யாணம், their family, மொய், சொந்தம், காது குத்துறது, எல்லாத்தையும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. we have all lots of இவன் responsibilities. 1000 குடும்பத்தை கல்யாணம் பண்ணிருக்கானா எப்படி இருக்கும் But யோசிச்சு he got பாருங்க. married to the 1000 people. மனைவியை கல்யாணம் பண்ணா கூட கிஃப்ட்டுக்கு என்ன வருது? குழந்தையும் சேர்ந்து வந்து பிரச்சனையா வந்து நிக்குது. If you marry a person, we'll get it. 1000 கல்யாணம் பண்ணி ஒரு பிரச்சனை இல்லாம நிம்மதியா வாழ்ந்த இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆளு, அவன் பேரு தான் சாலமோன். Solomon was the only one who lived happily. தாவீது வாழ்நாள் முழுவதும் கஷ்டம், But David lived a very sorrowful life. போராட்டம். He had a lot of struggles. ஆனா தன் பிள்ளையின் வாழ்க்கையை பார்க்கும்போது நிம்மதியான மரணத்துக்கு நேராக தன் வாழ்வை ஒப்பு கொடுத்தான். Actually seeing his child's life. 1000 கல்யாணம் பண்ண சொல்லி நான் இப்ப ஸ்பீச் பண்ணல, நல்லா கவனிங்க. I'm not telling anyone to marry 1000 times. அவன் எல்லா பிரச்சனையிலும் அவன் சந்தோஷமா இருந்தான். Even though he had a lot of problems, he was happy. பெற்றோருக்கு என்ன சந்தோஷம்? நான் மரிக்கிற தருவாயில A parents, என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, நிம்மதியா இருக்குன்னு தெரிஞ்சானா அதுதான் நல்ல ஒரு if they know their children are good, அதுதான் ஒரு நல்ல ஒரு மரணம். they'll have a good death. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல? Why don't we have happiness in our life? கிறிஸ்துவ வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் இல்ல? Why don't we have happiness in a Christian's life? ஒரு 5 காரியத்தை உங்ககிட்ட காட்ட போறேன். I would like to share 5 things why. அதற்கு முன்பாக தூக்கம் இல்ல, சரியான நிம்மதியான உறக்கம் இல்ல. And before that, if you don't have a good sleep, எனக்கு தூங்கும் போதெல்லாம் பிரச்சனை வருது. whenever I sleep, I get problems. நான் பிரச்சனையோடு தான் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறேன். I wake up every day with problems. அப்படின்றவங்க இந்த சங்கீதம் 4:7 வசனத்தை நோட் பண்ணி வச்சுங்க. Those who have this problem, note down this verse. சொல்லுங்க. ஏசப்பா, Lord, as said by Psalm நல்ல ஒரு உறக்கத்தையும் 4:8, give me a good மகிழ்ச்சியான என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. bless me with good happiness. சந்தோஷத்தோடு உறங்கி எந்திரிக்க கிருபை தருவீராக. Give me grace to wake சொல்லுங்க. உறக்கத்தை எனக்கு கொடுப்பீராக. Give me a good sleep, Lord. தூக்கம் வராதவங்க எல்லாம் இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சங்கீதம் 4:8. Psalm chapter 4 verse 8. எடுத்து படிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிப்போமா? Acts chapter 13 verse 48. ஏன் நம்ம வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம் நிலைச்சு நிக்க மாட்டுது? Why don't we have eternal happiness? புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு, புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் விசுவாசித்தார்கள். ரொம்ப பிரியமான ஜனமே, My beloved people, இங்க வசனம் சொல்லுது, today Bible says, புறஜாதியர்கள் வசனத்தை கேட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். யாரு? அன்பிலீவர், நான் பிலீவர். and Gentiles, ரட்சிக்கப்படாத மனிதர்கள் வசனத்தை கேட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். those who was not a Christian, but when they இங்க heard நம்ம about it, ரட்சிக்கப்பட்ட நம்ம வசனத்தை கேட்கிறோம், ஆனா மகிழ்ச்சி இல்ல. but us as a Christian, when we வசனம் hear the போய் Bible, சொல்லாத. அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம வசனத்தை கேட்கறது இல்ல. because we are not listening to the Bible. நான் காலையில இருந்து இதுவரையும் பாக்குறேன், கடந்த ஒரு மாசமா பாக்குறேன். For the past 1 month, I'm seeing நிறைய பேர் சபைக்கு வர்றது என்னன்னா, இந்த ஓய்வு நாளா இருந்தா சர்ச்சில் வந்து காலை வச்சுட்டா எனக்கு ஆசீர்வாதம். many people come do it as a duty. இங்க என்ன பவரா வச்சிருக்கோம்? இங்க பேட்டரி இல்ல மேக்னெட் பவர் ஏதாவது வச்சிருக்கோமா? ஒண்ணும் கிடையாது. There is nothing. வசனத்தை கேட்க நீங்க உள்ள வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். If you come inside a church for hearing the God's word, you will விடுதலை பிரேயருக்கு வருகிறவங்க என்ன பண்ணணும்? பாஸ்டர் வந்து கையை வச்சு ஜெபம் பண்ணா போதும், இல்ல பாஸ்டர் தொட்டு ஜெபம் பண்ணா போதும், இல்ல இந்த அபிஷேகத்துல கூட்டத்துல ஜெபம் பண்ணணும் எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு வெறும் அற்புதத்தை நாடி மட்டுமே வரீங்க தவிர வசனத்தை கேட்டு வரல. Some people only come for miracles and to pray from the pastor, but not by hearing. நல்ல கவனிங்க, வசனம் எங்க இருக்கோ அங்க அற்புதம் நடக்கும்.
Where God's word is, there is a deliverance. சபைக்குள்ள வர நீங்க வசனத்துல கர்த்தாவே என்னோட பேசுங்க சொல்லுங்க. When you come into church, you have இயேசுப்பா என்னோட நீங்க பேசுங்க. Lord, speak with me, Lord. நீங்க சொல்லி பாருங்க, வருகிற வார்த்தைகள் முழுதும் உங்களுக்காகவே வரும். All the words will come for you. துன்பப்பட்ட நெஞ்சுக்கு நேராக ஆறுதலான வார்த்தைகளே வரும். And you will hear the comfort word. அப்போஸ்தலர் 15:31 எடுத்து படிப்போமா? அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். வசனத்தை படிக்கிறாங்க புறஜாதியர்கள், ஆறுதல் அடைந்தார்கள். They were glad and they were honored. இங்க நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம, But as us as a Christian, இங்க சபையில வந்து வசனத்தை கேட்கறதும் இல்ல, வீட்ல போய் படிக்கிறதும் இல்ல. we don't hear the word of the God and we don't read it at the home. நான் தொடர்ந்து 3 மாதமா தொடர்ந்து ஒரே காரியத்தை சொல்லிக்கொண்டே For இருக்கிறேன். the past 3 months I keep on telling the same. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது படிங்க. At least read one chapter a day. குடும்ப ஜெபத்தை பண்ணுங்க. Do family prayer. எத்தனை குடும்பத்துல எத்தனை பேர் வந்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாஸ்டர். How many families tell that they have நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்றவங்க மட்டும், நான் இத்தனை நாள் இல்ல இந்த ஒரு மாசமா நான் பைபிள் படிக்கிறவங்க மட்டும், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. You are a blessed person. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா நாளைக்கு ஆசீர்வாதம் இல்ல, அது அடுத்த ஆண்டுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் If you are வைத்திருக்கிறார். praying today, you will see it in the future. நேத்து பண்ண ஜெபத்திற்கு இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். The prayer which you have done yesterday, you receive the blessings. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண வசனத்தை கேட்க More and more you listen, கர்த்தவனை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். God will bless you. நாளைக்கு ஒரு வசனத்தை நீங்க படிச்சு கேட்கணும். You have to at least listen and read. நிறைய பேரு புறஜாதி கேட்டு சந்தோஷம் வசனம் படி, ஸ்பீடா படிக்க கர்த்தர் சொல்லல. God is not telling you to skim the verses. ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிச்சாதான் உனக்கு ஆசீர்வாதம் தேவன் சொல்லல. God did not tell you that you have to read ஒரு வசனத்தை நீ ப்ரொனன்சியேஷன் பண்ணும் பொழுது, when you open your mouth and declare it, அந்த வார்த்தையை நீ டிக்ளேர் பண்ணும் பொழுது உன் காதுல கேட்கணும். முதலாவது first you have to listen it to இருதயத்துக்கும் சிந்தனைக்கும் அந்த வசனம் உனக்கு புரியணும். and you have to understand the meaning of the word. என்ன படிக்கிறேன்னு புரிஞ்சு படிக்கணும். When you learn something, you have to understand it. இப்படி நீ வேதத்தை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்கிறேன்னா உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுமே. எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு சோதனை, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மத்தியில தேவன் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். God will give you peacefulness சொல்லுங்க. in your family. வசனம் படிச்சா ஆறுதல் வருமா? படிக்கிறதா தேவனோடு நீ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு சமானம். The Bible, it is comparing to பாரத்தோடு Lord. நீ வசனம் கேட்க வந்தீங்கன்னா, If you have come here to listen the word, ஒருவேளை நீ கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இந்த இனிமேட்டாவது வசனத்தை கேட்டு பாருங்களேன். at least hereafter follow இனி வரும் வார்த்தை எல்லாம் உன்னை தேற்றத்தக்கதாக, and the words which உங்களை ஆறுதல் படுத்தத்தக்கதான வசனமே உன்னை தேடி ஓடி வரும். will comfort you. மனுஷனிடத்துல இருந்து ஒரு வசனம் வருதுன்னா வார்த்தை எல்லாம் வெறுமையாய் போகும். When a word comes from a human, it is empty. தேவனிடத்துல ஒரு வார்த்தை வருதுன்னா, But when God, you are receiving the word from ஆரம்பம் God, எதுவும் ஸ்பெஷலா தெரியாது. at the first it will not. காலங்கள் கடக்க அந்த வசனத்தின் வல்லமையை உணரும். Days go by, you'll see the நான் ஈஸியான வழியில சொல்றேன், என்னென்ன எப்படிலாம் வசனத்தை நம்ம படிக்கலாம். and I'm going to tell you மீண்டும் the சொல்றேன். easy ways. எவ்வளோ யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் போனை கையமா வச்சு பார்த்துட்டே இருப்போம். இப்படியே தான் We are spending most of the time by நைட்டு படுக்க போறியா, இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் தூங்க போறேன்னா ஏதாவது ஒருத்தரோட மெசேஜ், நல்ல ஊழியக்காரோட மெசேஜ். when you're going to sleep, just play some sermon. ஆவிக்குரிய ஊழியக்காரன் மெசேஜ்னா அந்த காலை ஒரு 5 நிமிஷம் கொடுக்குற மெசேஜ் இல்ல. I'm not talking about the short messages. அவங்க சபையில கொடுக்குற அந்த மெசேஜ நீ காதுல கேட்டுக்கிட்டே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தூக்கம் வரும். When you listen to that, you'll automatically sleep. கொஞ்சம் நீ கேட்கிற வார்த்தை இருக்கு பத்தியா, உன் வாழ்க்கை இருதயத்துல அப்படியே ஆழமா பதியும். And the words you listen, it will be. நம்மளால போய் மெசேஜ் கேட்கணும் அப்படி நேரத்தை ஒதுக்கணும்னா பிசாசு விட மாட்டான். When we spend time வேலை ஒர்க், நம்ம சிட்டி வாழ்க்கை இருக்கனால நிறைய வேலை இருக்கு, அது மத்தியிலும் நீ மெசேஜ் உட்கார்ந்து கேட்கறன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவள். if you're listening to the Bible, then you are blessed. வீட்டு வேலை செய்றீங்கன்னா எப்படியாவது சமையல் ஆக்குறீங்களா இல்ல சாமான் கழுவுறீங்களா, அந்த மெசேஜ் யூடியூப்ல போட்டு உட்கார்ந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் மெசேஜ், 1 மணி நேரம் மெசேஜ் ஒரு நாளைக்கு ஒண்ணு கேட்டுடுங்க. Just listen for a sermon while doing other works. இது இங்க ஓடிக்கிட்டு டிவி அங்க ஓடிக்கிட்டு அவங்க பிள்ளைங்க கத்திட்டு இருந்தா முடிஞ்சு போயிடுச்சு. அது வேஸ்ட். அது நீ பண்றது. நான் நல்லா இரவு மணில நீ தூங்குற வேலையில காது கிட்ட சவுண்ட் கம்மி வச்சு அப்படியே கேள், ஆட்டோமேட்டிக்கா முழுசா கேட்டே படு. ஒரு 1/2 hour மெசேஜ். While you sleep, you have to listen to the verse. இன்னொன்னு பண்ணலாம், உன் பிள்ளைங்களை வளர்க்கும் போது ஃபேமிலி பிரேயர்ல ஒரு பைபிள் படிப்பா, ஒரு நாளைக்கு ஒரு வசனம். Make your children to read the Bible.
அது தூங்க ஆரம்பிங்க. பரவாயில்ல ஒன்னு படிச்சுட்டு தூங்க. அந்த பிள்ளை படிக்க வச்சு நீ கேட்கறிய, இதே உங்க வீட்டுல ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். When you make them read the Bible, இதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு நான் ஒரு அதிகாரம் மட்டும் கேட்கணும், வசனத்தை கேட்கணும். for a day you have to learn தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கணும். you have to listen to the word of God. பைபிள் படிக்கும் போது என்ன நடக்கும்னா, நீ ஒரு அதிகாரத்தை படிக்கிற, ஆனா மெசேஜ் கேட்கறது வேற, பைபிள் படிக்கிறது வேற. Listening to a sermon is different from praying. நிறைய நேரம் அதுல என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க சில பேர் புரியாம தான் படிப்பீங்க. Many times we don't know the meaning and we பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு மணி நேரம் மெசேஜ் எடுக்கிறேன்னா 2-3 வசனம் தான் இருக்கும். ஆனா அதோட விளக்கத்தை தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை உங்களுக்கு ஒரு ஒப்பனையா சொல்லும்போது உங்களுக்கு புரியுதா இருக்கும். I'll share less verses but with a lot of examples. Lord, நான் வசனத்தை கேட்க என் செவிகளை திறந்தரலாம். open my ears, Lord. என் இருதயத்துக்குள்ள அந்த எண்ணங்கள் வர வேண்டும். Help me to think about நான் it. மெசேஜ் கேட்கணும். I have to listen to them. நிறைய பேருக்கு வயசானதான் மெசேஜ் கேட்பாங்க. அந்த வாலிப பிள்ளைங்க எல்லாம் பாட்டு, டான்ஸ், வொர்ஷிப். வொர்ஷிப்னா போவாங்க. ஜான் ஜபரேஜ் இருக்கா, ரெடின் ப்ரோ இருக்கா, கான்செப்ட் இருக்கா, உடனே கிளம்பி போவாங்க. மெசேஜா பாஸ்டர் மைக் எடுத்துட்டார், அவ்வளவுதான். The youth people only go for worships and concerts. கொஞ்சம் அந்த வொர்ஷிப்ல பண்ணாலும் சரி, அந்த வசனத்துக்கு உங்க செவி சாய்த்து பாருங்க. But you have to listen to the word of God. ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் சந்தோஷம் உண்மையா இல்லையா? ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் மெசேஜ் கேளுங்க. 7 நாளுக்கு அப்புறம் வீட்டுல ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க. Yes, just listen to a நான் இன்னைக்கு கேட்டல, 7 நாள் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் மெசேஜாவது உன் காதுல கேட்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. For the 7 days continuously you have to listen to a sermon. Disturbance. ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர, Second thing is, நம்ம வாழ்க்கையில in our lives அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தாதான் ஒரு சந்தோஷம் ஏற்படும். we'll receive happiness when there is a miracle in our life. ஆமாவையா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8 வரையும் வாசிப்போமா? Acts chapter 8 verse 6 says, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு, எல்லாம் பிசாசுகளும் கத்தி கத்தி ஆர்ப்பரிச்சு ஓடி போச்சு, அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, அப்போஸ்தலர் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா அற்புதம். பிசாசு ஓடுது, அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேர், பிசாசு ஓடுது, விடுதலை ஆறாங்க. There were a lot of miracles done by them. படுத்த படுக்கையா இருக்கும், உயிர்ப்பிக்கிறாங்க. Many dead people. முடவர்கள் சப்பானியில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. Many people who got healed. ஆனா சந்தோஷம், அது பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். But there was no நம்ம வீட்டுல எங்க அற்புதம் அடையாளம் நடக்குது? சாப்பாடு ஒழுங்கா அன்னைக்கு 4 பேர் உட்கார்ந்து ரெகுலரா சாப்பிட்டாவே அதிசயம். As a family, if we sit and eat itself, it's a miracle. இன்னைக்கு வீட்டுல சண்டை எல்லாம் போது, அதிசயம் நடந்துச்சுப்பா. Lord, there was no fight in our family. It was a miracle. நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனைனா, நடக்கிறதே நடக்க மாட்டுது. We don't receive the things. தூக்கம் வர மாட்டுது. We don't get a good sleep. நடந்தா கால் வலிக்குது. We have a leg pain. உட்கார்ந்தா முதுகு வலிக்குது. If we sit we have a back pain. தூக்குனா கை வலிக்குது. And we have சாப்பிட்டா வயிறு வலிக்குது. We have stomach ache. பேசினா சண்டை வருது. And if we speak, there's a fight. பேசாம போனாலும் சண்டை வருது. Even if we don't speak, there's a fight. உம்முன்னு இருந்தாலும் சண்டை வருது. Even if we are quiet, there is a fight. கத்துனாலும் சண்டை வருது. Even if we shout, மொத்தத்துல பிரச்சனை. Every day we have fight in our ஒரு family. சகோதரி என்ன சொல்றாங்க, பாஸ்டர், A woman said, வீட்ல நான் வாயை மூடி இருந்தாலும் சண்டை வருது, ஏன் நீ அமைதியா இருக்குன்னு சண்டை போடுறாரு. sir, even if I'm quiet, there's a fight. நான் பதிலுக்கு பேசுறேன், நீ எதிர்த்து பேசுறேன்னு சண்டை போடுறாரு. Even if I speak up, வீட்ல தான் எப்படியா இருக்குன்னு வேலைக்கு போனா, even in the workplace, என் வேலையில என் மேனேஜரை திட்டிட்டே இருக்கிறாரு. even my managers keep on shouting at me. நான் சொன்னேன், And I said, உங்க வீட்ல தான் பிரச்சனைனா உன் கணவன் பிரச்சனை. if in the house, வேலையில போன வேலையிலும் பிரச்சனை இருக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியிலும் போனாலும் சண்டை வருது, என்ன பார்த்தா சண்டைக்காரின்னு சொல்றாங்க. she told that even in their friends group there was problem. சொன்ன இப்ப பிரச்சனை வேற எங்கேயில, நீதான் பிரச்சனை. And I told that she was the problem. இப்ப நம்ம வாழ்க்கையில என்னன்னா, அன்றாட நடக்கிறதே அபூர்வமா இருக்கு. Even in life, the normal things. இன்னைக்கு தண்ணி வர, டெய்லி வர தண்ணி இன்னைக்கு வந்தா அபூர்வம். If we receive water, it's a miracle.
தேவன் சொல்லுகிறார், எந்த இடத்துல தேவன் இருக்கிறாரோ அங்க அற்புதம் நடக்கும். Where there is God, there is miracle. நல்லா கவனிங்க, ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. Where there is God, there is deliverance. உங்க வாழ்க்கையில கேட்கணும், ஆண்டவரே We have to ask by Acts 8 அதிகாரம் 6-8 படியாக எங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்க, make a miracle in my family. அதிசயத்தை செய்யுங்க. Make a miracle. கேளு, இன்னைக்கு இந்த நாள் ஒரு அற்புதத்தை நான் பார்க்கணும். I have to see a miracle in my ரொம்ப பெரிய மனுஷன். my beloved people. ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்றாங்க, A woman called. சார் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போனா எங்க மாமியார் ரொம்ப திட்டுவாங்க, She told பயமா இருக்கு வேலையில லேட் ஆயிடுச்சு. சரிம்மா நாங்க ஜெபம் பண்றோம், நீ போமா. And I told her that I'll pray, and I told அர்த்தம் her. சொல்றாங்க, கர்த்தர் என்னமா அற்புதம் பண்ணாரு. எப்போதும் கத்துறவங்க இந்த மாதிரி மாமியார் பார்த்துட்டு கம்முன்னு இருந்துட்டாங்க, திட்டவே. And she told that. பாருங்க அந்த அற்புதம் பாருங்க, அந்த பிள்ளைக்கு மாமியார் பேசாம இருக்கிறது ஒரு அற்புதம். For her, there's something is a miracle for her. உங்க வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். Even in your life, God will make. கேளுங்கள் கொடுக்கப்படும். When you ask, you'll receive. நான் வாக்குத்தத்தத்தை இந்த மாசம் வாங்கிட்டேன், இந்த மாசம் இந்த முடியறதுக்குள்ள எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அந்த வாக்குத்தத்தம் நடக்கும். When you ask for the God by the promise, it you வலுக பெருக, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுங்க, கேளுங்க, கர்த்தர் செய்வார். ask God for a miracle. நம்ம என்ன பண்றோம், நன்றாட நடக்கிறதுக்கே நம்ம போராட்டமா இருக்கு. We are struggling for the daily routines. இங்க எங்க மேலான காரியத்தை கேட்போம். But how will we ask? நெருக்கத்தின் மத்தியிலும் சூழ்நிலைகள் சாதகமா இல்லாத மத்தியிலும் Even when the situation is என் against, தேவன் இல்லாதவளை இருக்கிறவள் பண்ணுகிறது. my Lord will make. விசுவாசத்துல நீ உறுதியா இருக்கிறன்னா அந்த இடத்துல அற்புதத்தை அடையாளத்தை நீங்க பார்க்க முடியும். அற்புதம் அதிசயம் செய்கிறவர் ஆவியானவர். The God who is the one who creates. வசனம் என்பது இயேசு கிறிஸ்து. But the word is the Jesus. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை கேட்கணும் படிக்கணும் சொன்னது போல, As I said, ரொம்ப சமாதானம் இல்லாம இருக்கியா, நல்ல ஆவில் நிரம்பி ஜெபிங்க. we don't have the peacefulness. ஆவில் நிரம்பி ஆராதிச்சு பாரு. We have to pray anointing. உன் குடும்பத்துல அடுத்த நாள் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும். துக்க வீடு, மரண வீடு. Where the death house. இயேசப்பா போறாரு உள்ள. God has went into. சொல்றாரு, யாரெல்லாம் இங்க அழுது இருக்கீங்க எல்லாம் வெளியே போங்க. Those who are crying, go. சாமி வீட்டுல எல்லாம் யார் அழுவாம உட்காந்துருப்பா? வெளியே இருக்கவங்க தான் அழுவாம, உள்ள இருக்கவங்க அழுது தருப்போம். மொத்த பேரும் காலி ஆயிட்டாங்க. Everyone went out. உள்ள ஒண்ணா இருக்கு, என்னது? மரித்த சடலம். The corpse was inside. தேவன் அந்த சடலத்தின் மேல் படுக்க ஆரம்பிக்கிறார். சாய ஆரம்பிச்சு எந்திரிக்கும் பொழுது இயேசுவோடு கூட சேர்ந்து அந்த பிள்ளையும் எழுந்திருக்க ஆரம்பிக்கிறது. When he lied, இதுவரையும் மறந்த இடத்துல ஒரு அற்புதம் அதிசயம், மரிச்சவங்க உயிர்ப்பிக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். the corpse is coming alive. என் தேவன் மரித்ததையும் உயிர்ப்பிக்க முடியும். God can. இல்லன்னு ஒரு சூழ்நிலை முடியலன்னு வந்துருச்சா, நல்லா ஆராதி. When there is nothing, you have to. நல்லா துதிக்க ஆரம்பிங்க. have to ஒரு worship the சந்தோஷத்தை தேவன் இழந்து போனதை ரெட்டிப்பா தருவார். அப்போ வசனம் கேட்கணும், ஆவில ஜெபிக்கிறது தான் கர்த்தரோடு சந்தோஷமா இருக்கிறது. Praying in the anointing is what you have to மூணாவது, do with the ஒரு Lord. குடும்பத்துல சமாதானம் ஏன் கெட்டு போகும்? And the third thing is, சமாதானம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு என்ன? சமாதானம் ஏன் கெட்டு போகுது? why don't we have the happiness and peacefulness? யாராவது ஒருத்தர் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரட்சிக்கப்படாத அப்படி இருப்பாங்க. Some person in the family. நீங்க ஒரு 2 குடும்பம் தான் என்ன பண்ணிருப்பாங்க, குடும்பமா வந்து உட்கார்ந்து இருப்பீங்க. Some people only will come as a எனக்கு family. எத்தனை பேர் நைட் பிரேயர் கலந்துக்கிறீங்க இங்க வரவங்க? How many of you join the night prayer? ஆன்லைன் பிரேயர் யூடியூப்ல நடக்கிற செவ்வாய் வியாழன் சனி நடக்கிற அந்த 1 மணி நேரம் கட்டுகள் உடைக்கிற அந்த அந்நிய பாஷை ஜபத்துல எத்தனை பேர் கலந்துக்கிறீங்க இங்க How many of இருக்கிறவங்க? you join the online prayer? அவங்க மட்டும் கை தூக்குமா? 1 2 3 4 5 அவ்வளவுதான். ஆனா But ஆயிரக்கணக்கான பேர் வெளிய ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்து கலந்துக்கிறாங்க. many people who are joining from நம்ம outside. சபையில இருக்கவங்க ரொம்ப ஜெபிச்சு நல்லா விடுதலை பெற்று உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. But in என்ன our கேட்டா church, அதே no one கடன் is பிரச்சனை, joining. அதே வியாதி பிரச்சனை, It's அதே the same பிசாசின் problems. போராட்டம். என்னன்னா நைட்ல நீ ஜெபிக்கிறது இல்ல. But we are not praying in the night. நீ இரவுல எவ்வளவு ஜெபிக்கிறியோ துதிக்கிறியோ அவ்வளவு தேவனிடத்துல இருந்து அற்புதத்தை பெற முடியும். The more and more we pray at the night. we எனக்கு receive பிரேயர் ரிக்வெஸ்ட்ல blessings. அதிகமா எது வரும் தெரியுங்களா? ஒரு நைட் பிரேயருக்கு மட்டும் குறைஞ்சது ஒரு 300-400 பிரேயர் விண்ணப்பம் வரும். For a குறைஞ்சது night 300. prayer, we receive to அந்த யூடியூப்ல 300. அப்படியே யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல அப்படியே லைனா வந்துட்டே இருக்கும். We receive a lot of prayer அதிகமா requests. என் கணவர் குடி பழக்கத்துல இருக்கணும், ரட்சிக்கப்படணும், And mostly they ask for the முழு ரட்சிப்பு வரணும், transformation. என் for பிள்ளை the- ரட்சிக்கப்படணும்,
என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். of the family. இந்த 4 விண்ணப்பத்தை எல்லாரும் வச்சுட்டே இருப்பாங்க. They keep on asking the same prayer. சில like this. குடும்பங்கள்ல In some family, யாரோ ஒருத்தர் கர்த்தருக்கு விரோதமா இருப்பாங்க, someone, a single person will be against, இல்ல யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, or someone will be without இல்ல salvation, கிறிஸ்துவை அகைன்ஸ்டா இருப்பாங்க, or someone will be against the Christ, இல்ல பாவம் நிறைந்ததா இருப்பார்கள், or they'll be full sinful, இல்ல ரட்சிக்கப்பட்டும் அறகுறையா இருப்பாங்க, சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க, அப்படியும் இருப்பாங்க இப்படியும் இருப்பாங்க. or they'll be a lukewarm Christian. இல்ல நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, உள்ள சபைக்கு வந்தா பாஸ்டர் நல்லா இருக்கும் பாஸ்டர், என் பொண்ணு சபையில பாட சேர்த்துருங்களேன், என் பொண்ணு வாழ்க்கை நல்லா மாறிடும். Some people just come for sake. ஒவ்வொரு பெற்றோருக்கும் அதான் ஆசை இருக்கும். Every parent wish their child to come to என் church. கணவன் என்னோட சபைக்கு வந்தா நல்லா. எத்தனை பேரு என் கணவன் எங்க அப்பா, நிறைய பேர் பிள்ளைங்க சொல்லும் எங்க அப்பா குடிப்பழக்கிறார், அவர் ரட்சிக்கப்படணும். And many children say that the பிசாசு சமாதானத்தை கெடுக்க ஒருத்தர் ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டா போதும், வீட்டுல சமாதானம் போயிடும். Satan will disturb your இப்ப peacefulness. நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க ஆவியில ஜெபிக்கிறீங்க. You are praying now. இப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கா நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். You have to start praying for your தொடர்ந்து ஜெபிக்கணும். அவங்க ரட்சிக்கப்படலன்னு நீங்க நினைச்சு ஐயா இவரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாப்பா, பயங்கரமா நாளுக்கு நாள் மோசமா இருக்காரு. No matter what, we have to pray for them. ஜெபிக்க ஆரம்பிக்கணும். You have to pray. கடந்த வாரம் ஒரு வீட்டுக்கு போய் ஜெபத்துக்கு போயிருந்தோம். Last week I went to a house. ரொம்ப நாளா கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் ஒரு பிரேயருக்கு வருவார், அவர் வீட்டுக்கு நானும் மனைவியும் போயிருந்தோம். And we went for the house visiting. அந்த வீட்டுல எப்படி ஒரு 20-30 பேர் உட்காந்து ஃபேமிலியா உட்காந்து ஒரு 6-7 ஃபேமிலி உட்காந்து ஜெபத்துல வந்திருக்காங்க. And many people joined that prayer. அதுல ஒருத்தர் மட்டும் வயசான ஒருத்தர் ஓரமா உட்கார்ந்து இருந்தார். And elderly person. எல்லாம் ஜெபிக்கிற குடும்பம், எல்லாம் ஜெபிக்கிற நல்ல சபைக்கு போறவங்க. Everyone used to pray. ஜெபிச்சு முடிச்சோன்னு பாஸ்டர் எல்லாருக்கும் எங்க அப்பாவுக்கு நீங்க கடைசியா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். And they asked me to pray. அதுல for இருக்க the நடு man. பிள்ளை சொல்றாரு, And the man எங்க அப்பா told, இந்த வருஷம் ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு பாஸ்டர் அப்படின்னாரு. he was so happy that his father took the baptism. எனக்கு ஒண்ணும் புரியல, இது என்ன சந்தோஷமா சொல்றீங்க அப்படின்னு. I don't know why. பாஸ்டர் நாங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து 15 வருஷம் மேல ஆகுது. And he told that his family, எங்க குடும்பம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, everyone came into Christ, எங்க அப்பா மட்டும் ரட்சிக்கப்படல. but my father didn't take. விதண்டவாதமா பேசிட்டு இருப்பார். He was always against ஆனா it. நாங்க சும்மா விடல. But we didn't leave. டெய்லியும் எங்க ஃபேமிலி பிரேயர்ல அவர் பேரை வச்சு எங்க அப்பா மரிக்கிறதுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து இதே ஜெபம். We used to pray for that man. இந்த வருஷம் 2025 ஜனவரி எங்க அப்பா ஞானஸ்தானம் எடுத்து என் குடும்பத்துக்கு சந்தோஷம். கரங்களை தட்டி ராமன் சொல்லுவேன். And in this year January, அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, 15 வருஷமாய் நான் காத்திருந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். told that God has answered the prayers for the 15 years. எப்படி செய்யறாரு பாருங்க. நம்ம நினைப்போம் இவர் திருந்த மாட்டாரு. We think that they நீங்க won't சர்ச்சுக்கு change. வந்து 2 வாரம் விண்ணப்பம் வைப்பீங்க, 1 வருஷம் விண்ணப்பம் வைப்பீங்க. We will we'll keep a prayer உங்க request. வீட்டுக்காரர் இன்னும் மோசமா போனா அவள்தான் பிரேயர் விண்ணப்பம் யார் வந்தா வரல என்ன ஃப்ரீ அவுட் ஆகும். And after some point we leave praying that. ஹalleluya. நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. The more and more we pray, we'll see யார் ஜெபத்தையாவது கர்த்தர் கேட்பார். God will listen to. நான் ஏற்கனவே சொல்றேன், நம்ம ரட்சிக்கப்பட தேவன் ஒரு தேவதூதனை நமக்கு அனுப்பியிருப்பார் சுவிசேஷத்தை சொல்ல. God has sent an guardian angel for us. உங்க வீட்டுல ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா அது நீங்க தான் தேவதூதர்ல, வேற ஒருத்தர் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். In your house God will make. எதனால நான் அந்த பெரியவர்கிட்ட கேட்டேன், I asked that man, யாரா பிரஷர் பண்ணாங்களா ஐயா உங்களை did someone ஞானஸ்தானம் pressurize you to take இல்லையா. baptism? And he இந்த வருஷம் told no. எடுக்க முடிவு பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். He told that he decided to take this year. ஏன் எடுத்தேன்னு தெரியாது. He didn't know why he took baptism. ஆனா இப்ப இதுக்கு முன்பாக காட்டில இப்ப என் இருதயத்துல ஒரு சமாதானத்தை பாருங்க. He told that he has a peace in his heart. இதுக்கு முன்பாக இருந்த காட்டில என் இருதயத்துல சமாதானம் பார்க்கிற அந்த பெரியவர் சொல்லுமா அந்த குடும்பமே அழுகுது. Everyone started crying after he told. ஹalleluya. இந்த ரட்சிப்பு ரொம்ப குடும்பத்துல முக்கியம். Salvation is very important. இங்க என்னன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதே பெரிய விஷயம். சர்ச்சுக்கு வருவாங்க, அற்புதம் பெறுவாங்க, பாஸ்டர் எல்லாம் முக்கியம். But ஞானஸ்தானம் இல்ல பாஸ்டர், எங்க சாவு எங்க வீட்டுல சாங்கியம் எல்லாம் பார்ப்பாங்க, எங்க அண்ணனை கேட்கணும், நாங்க குடும்பமா வாழ்றோம், எங்க அண்ணனை கேட்கணும், எங்க அம்மாவை கேட்கணும், அப்படிதான் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். but we ourselves worry and do not take baptism. விடுதலைக்கு When we ask ஒரு for அற்புதத்துக்கு என்ன தேவையில்லை, அப்பா அம்மா தேவையில்லை, சொந்த பந்தம் தேவையில்லை, ஜாதி மதம் தேவையில்லை. when we ask for deliverance, we don't. ஆனா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவதற்கு எனக்கு என்ன வேணும்? பர்மிஷன் வேணும். ஏன் அதுக்கு பர்மிஷன் இல்ல? உன் இருதயத்துல திருப்தி இல்ல எடுக்கிறதுக்கு. Because we are not satisfied. முதலாவது உன் இருதயத்துல சமாதானம் இல்ல, ஞானஸ்தானம் எடுத்துருங்க.
If you don't have peacefulness in your life, you have to take baptism. 16ல இருந்து 18 வயசு ஆகுனாவே நீ ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக்கிட்ட. If you are within 16 years, எலிஜிபிலிட்டி ஒண்ணுண்டா, அபிஷேகத்துல உன் பிள்ளை நிரம்பதா உடனே ஞானஸ்தானத்தை கொடுத்துரு. child is up to 16 years. உன் குடும்பத்துல யாரும் ஞானஸ்தானம் எடுக்கலையா, சரியான ரட்சிப்பில்ல, பின்மாற்றத்துல போயிட்டாங்க, சபைக்கு சரியா வர்றதில்ல, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை பாஸ்டர் இன்னைக்கு மோசமா இருக்கு, ஜெபம் பண்ணு. Just டெய்லியும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு. you have to pray for them. அந்த பிள்ளை பேரை சொல்லி ஜெபம் பண்ணு. You have to pray using their அந்த name. பிள்ளை நிச்சயமா ஒரு நாள் ரட்சிக்கப்படும். கரெக்ட் சொல்லுங்க. அப்போஸ்தலர் Acts 8:39 படியாக chapter 8 verse 39. என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க Let my முழு ரட்சிப்புகள் வர கிருபை தருவீராக. வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. you have to pray உங்க using பிள்ளை the பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க தாய் தகப்பன் பேரை வச்சு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. you have to declare the names and நிறைய பெண் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க, எங்க அப்பாவுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். many girl childs you ஆம்பளை pray பிள்ளைங்க for நான் ஜெபம் பண்ணி நான் பார்க்கல. பெண் பிள்ளைங்க சொல்ல எங்க அப்பா ரொம்ப குடிக்கிறாரு, ஜெபம் பண்ணுங்க, சபைக்கு வந்து ஜெபம் பண்ண வருவாங்க. என்னன்னா ஆம்பளை பிள்ளைக்காக அம்மா ஜெபம் பண்ணிருப்பாங்க, என் பிள்ளை சர்ச்சுக்கு வரணும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க எங்க எங்க ஜெபம் பண்றீங்களோ இன்னைக்கு இல்ல ஒரு நாள் கேட்க உங்க வாஞ்சியை கத்த நிறைவேற்றுவார். God will receive your prayers. மூணாவது ஜெபம் ரொம்ப முக்கியம். எந்த வீட்டுல யாராவது ஏதாவது தப்பு பண்றாங்களா, ஒருத்தர் பாவம் பண்ணுவாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ண ரட்சிக்கப்பட்டுச்சு இல்ல மனம் திரும்பினாங்கன்னா உங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியும். You have to pray for your family. நீங்க நல்லா சர்ச்சைக்கு போறீங்க, நீங்க நல்லா வரீங்க, ஆனா உன் பிள்ளையோ யாரோ கணவனோ இல்ல குடும்பத்துல யாரோ ஒருத்தர் சீர்கெட்டு போயிருக்காங்கன்னா அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் There பண்ணுங்க. is someone who in your family who is உன் not in வீட்டுல Christ. ஒரு You சமாதானத்தை பார்க்க முடியும். will see a change in your life. இரவுல நடக்கிற ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. Join with us in the night prayer. ஒரு மணி நேரம் தான், கரெக்டா 12 மணிக்கு முடிஞ்சிடும். 11 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். வந்து ஜெபத்துல உட்கார்ந்து கலந்து பாரு, நிச்சயமாக உன் வீட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். You will surely see a change in your life. யாருக்கு ஜெபம் பண்றீங்களோ தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. For one who are praying, you have to pray. அதுவே ஒரு பெரிய ஊழியம். It's a big ministry. அடுத்த ஒரு காரியம், And the next மொத்தம் thing 3 is, காரியம். முதல் காரியம் என்ன? the first thing is முதல் காரியம் வசனத்தை கேட்கணும். by hearing the word of ரெண்டாவது God. And the second thing is ஆவியில ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? we have to pray. அற்புத அடையாளம் நடக்கும்னு சொல்லி கேட்கணும். We have to pray for மூணாவது உன் குடும்பத்துல ரட்சிப்பு விடுதலை இதற்காக ஞானஸ்தானத்துக்காக ஜெபம் பண்ணணும். you have to pray for the baptism. நாலாவது ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. 3 யோவான், இந்த வசனம் ரொம்ப முக்கியம், பிள்ளைகளுக்காக உண்டானது. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3 படிப்போம். Chapter 1 verse 3. சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷம், நான் கேள்விப்படுறது சந்தோஷம், அதிகமான சந்தோஷமா எனக்கு வேற எதுவுமே கிடையாது. இல்ல என் பிள்ளை அங்க கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சிரிப்பியா நீ? ஐயோ என் பிள்ளை அங்க 4 பேர் குடிக்கிறதுல உன் புள்ள நிக்கிறான்னா உனக்கு வயித்துல வாரி போடும். 4 பேர் பிரச்சனை பண்றதுல உன் புள்ள இருக்கா, உனக்கு பயமா இருக்கும். கெட்டு போறவங்க மத்தியில உன் புள்ள அங்க நிக்குதுனாவே அங்க இருந்து ஸ்நேகம் இருக்குன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும். Your child is in a wrong path, you'll feel worried. நல்ல பாதுகாக்கப்பட்ட குடும்பம் எதுன்னா அவங்க பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளரும். A well protected family is where the children are good. சில நேரங்கள்ல பிள்ளைகள்னால குடும்பத்துல சமாதானம் போயிடும், மகிழ்ச்சி போயிடும். In some families by the children இந்த வாலிப வயசுல தான் அந்த பிள்ளைங்க பண்றது சண்டை, லவ், பிரச்சனைகள் எல்லாம் எடுத்துட்டு ஓடியாரும். In the youth age they will create lot of problems. நான் எங்க வீட்டுல வந்து 5வது பையன். I was the 5th child. எனக்கு அப்புறம் ஒரு பையன். And I had a brother after me. ஏன்னா எங்க அம்மாவும் அடிப்பாங்க, எங்க அப்பாவும் எனக்கு விவரம் தெரிஞ்செல்லாம் அடிச்சுதான் வளர்த்துருக்காங்க. And we all used to get beatings. ஏன்னா பாசமத்தை ஒருத்தட்ட வைக்கல, ஷேர் பண்ணதுனால வந்து பாரபட்சம் பார்க்காம அடிப்பாங்க, பாரபட்சம் பார்க்காம கண்டிஷன் பண்ணுவாங்க. They used to be very strict with us. ஒரு முறை ஒரு பொண்ணு சர்ச்சில் சேனல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தது. Women was working in the channel. வாலிப பிள்ளை அப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஒரு 6 மாசம் வேலை செய்து. She was working in the channel. ஏதோ தப்பு படிச்சுன்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டேன். She did a mistake while doing அன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்து அழுதுட்டு and she cried for the whole day. நான் கேக்குறேன் என்னம்மா அழுதுட்டே இருக்க? And I asked her why. இதுவரை யாரும் திட்டுறது இல்ல பாஸ்டர். And she told that no one has shouted. உங்க அப்பா அம்மா அடிச்சதே இல்லையா சின்னதுல கூட? இதுவரை எங்க அப்பா அம்மா என் மேல கையை வச்சு அடிச்சதே இல்ல. And she told that no one has beaten her. இது நல்லதா தப்பா?
எங்க வீட்டுல 6 பேர் இருந்ததுனால ஒருத்தர் மேலே என்ன பாசத்தை வைக்காம ஷேர் பண்ணதுனால எல்லாம் அடி வாங்கணும். சின்ன தப்பு பண்ணா உப்புல போட்டு முட்டி போட வைப்பாங்க. But in our childhood, we used to get a lot of beatings. எங்க வீட்டுல வந்து ஒரு ஆணில வந்து ஒரு பரம்பு வந்து கட்டி மாட்டி வச்சிருப்பாரு எங்க அப்பா. My father used to hang a stick. ஏதாவது தப்புன்னு அந்த பரம்பு எடுத்தாருன்னா நாங்கெல்லாம் காலி. And எங்க வேலை என்னன்னா ரிசல்ட் கார்டு வரும்போது அந்த பரம்பு எடுத்து உடைச்சு வச்சிரும். we used to break that stick before the result comes. அதை கண்டிப்பா ஒருத்தர்னா மாட்டிப்போம். 6 பேர்ல யார் யாருன்னு கேட்கறதுக்குள்ளே பிரச்சனை பாதிப்பு முடிஞ்சிடும். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, உச்சி போனா பெல்ட். And he used to take belt. வசனம் சொல்லுது, பிள்ளைகளை நீ கண்டிஷன் பண்ணலன்னா, those who are strict with their children, நீ அடிச்சு வளர்க்கலன்னா, you are not strict with their பிள்ளைகளை நீ நரகத்துக்கு தள்ளுற. you are pushing them to the hell. அந்த பிள்ளை பின்னாடி உனக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணும். And in the later life it இந்த will உலகம் be சொல்லும், a name to you. பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கக்கூடாது, பாசத்தை காட்டுங்க, The world may say that அன்பா பேசுங்க, இதெல்லாம் கரெக்ட். ஆனாலும் கண்டிஷன் பண்ற நேரத்துல நீ எவ்வளவு கண்டிஷன் பண்ணணும், அன்பு காட்டுற இடத்துல அன்பு காட்ட ஆரம்பிச்சு. the right time you have to be strict. என் பிள்ளைகளை வயசுக்கு வந்த பொண்ணா இருந்தாலும் சரி, என் பையனா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா இப்பயும் பெல்ட் எடுத்து அடிக்கிறேன். அழுவாங்க. அடுத்த நான் அடிச்சேன்னா என் பாஸ்டர் அம்மா போய் அன்பு காட்டுவாங்க. அடுத்த 2 மணி நேரம் அடுத்த நாள் இவங்கள அன்பு செலுத்துவதற்கு எங்கேயாவது ஏதாவது இட்டுட்டு போயிட்டு ஏதாவது பண்ணி அதை மாற்றும்படியாக செய்ய ஆரம்பிக்கும். எவ்வளவு கண்டிஷன் பண்றோமோ அவ்வளவு அன்பு காட்ட நீங்க ஆயத்தமாகணும். The more and more you scold them, you have to start showing them love. Listen carefully. பிள்ளைகளை பாவத்தில் சிக்காதபடி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்க முயற்சி செய்யணும். You have to take the step to make your child. ஒரு சகோதரி சொல்றாங்க, என் பிள்ளையெல்லாம் நான் நல்லா படிக்க வைக்கிறேன் பாஸ்டர், நான் பார்த்துப்பேன், எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், என் பிள்ளைய வேற லெவல் ஆக்கிடுவேன். The woman told she has planned everything for her child. சர்ச் பக்கம் போனவங்க இப்ப போல, அதெல்லாம் பரவாயில்ல பாஸ்டர், இனிமேட்டு நான் பிளானே வேற மாதிரி வச்சிருக்கிறேன். She told that she had the நல்லா சொல்றேன், கவனிங்களே. நீங்க காசு இருந்ததுன்னா உன் பிள்ளை பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியும். If you have money, you can make your child join. ஆனா அந்த படிப்பு கத்த நினைச்சாதான் அந்த பிள்ளை அந்த ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். நான் பெரிய ஸ்கூல்ல சேர்த்துட்டேன், நான் நல்ல டியூஷன்ல சேர்த்துட்டேன், நான் எவ்வளவு செலவு பண்றேன்னா படிக்கிறது யாருன்னா அந்த பிள்ளை அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் என் தேவன். But only God will give the wisdom for the child to study. ரெண்டாவது என் பிள்ளைக்கு நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன். And we will say that we have. இன்னைக்கு சேர்த்து வச்சதை காப்பாற்றணும்னா அது தேவன் தான் முடியும். If God only can save things which you have saved for the child. ஒரு சகோதரர் சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டே இருந்தாரு. A brother used to பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சு, பிசினஸ் நல்லா சக்சஸ் ஆகி பிசினஸ் நல்லா வருச்சு, சர்ச்சுக்கு வரத நிறுத்திட்டாரு. He started doing business. நான் ஒரு வருஷம் கழிச்சு அவரை ஃபாலோ பண்ணி வீட்ல போய் கேக்குறேன், என்னங்க ஐயா சர்ச்சுக்கு வருது இல்ல? And I asked him after some பிசினஸ் ரொம்ப டைட்டா இருக்கு பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை கூட பிசினஸ் என்னால வர முடியல. He told that he had a lot of work. ஐயா பிள்ளைங்களுக்காக வரல, பிள்ளைங்க அவ்வளவுதான் பாஸ்டர் படிச்சு முடிச்சிட்டாங்க, பெரிய காலேஜ்ல சேர்த்துட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் லைஃப் செட்டில்ட். And he told that everyone has இப்ப நல்ல மருமகளை பார்க்கற, நல்ல மாப்பிள்ளை பார்த்து நான் முடிச்சிருவேன். And he told that everyone has settled in their நான் life. அவர்கிட்ட சொன்னேன், and I told உங்களால கல்வி கொடுக்க முடிஞ்சது, உன் பிள்ளைக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலையை கொடுக்கணும்னா கர்த்தர் தான் கொடுக்க முடியும். And I told that இல்ல பாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச அவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச இவங்க இருக்காங்கன்னா எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் செட் இல்லைன்னா பிசினஸ் பண்ணி வச்சு கொடுத்துட்டு முடிச்சிருவேன். And he told that he had many people known for நான் recommendations. வந்துட்டேன். And I came போன மாசம் last month ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, வீட்டுக்கு வரீங்களா he அப்படி. called me to the house. வீட்டுக்குலாம் வர முடியாது, என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னா. And I asked him to tell what the problem was. என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணோம். He told that he has to make. அந்த பொண்ணுனால எங்க வீட்டுல பயங்கர பிரச்சனை, என் மனைவி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டா, கோர்ட்டு கேஸ் சுத்திட்டே இருக்கும், இப்ப டைவர்ஸ் பண்றதா என்ன பண்றது தெரியல. என் பையனும் வேலை பண்ணாம பிசினஸ் பண்ணா அதெல்லாம் லாஸ் ஆயிட்டு உட்கார்ந்துருக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல பாஸ்டர். He told that there are a lot of problems in their family after getting married. நான் சொன்னேன், உங்களால ஒரு பிசினஸ் வைக்க முடியாது, அதை நடத்துறவர் என் கர்த்தர். Only God can protect your business. ஆவிக்குரிய பிள்ளை சர்ச்சில் இருந்தா ஒரு பிள்ளையை பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணோம் பாஸ்டர், அந்த பொண்ணு இப்படி பண்ணுமான்னு தெரியல பாஸ்டர். He told that we got married. நான் சில கேள்வி கேட்கிறேன், and I am asking you some questions. நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணும், ஆண் பெண்ணு, நம்ம எல்லாம் என்ன விசாரிப்போம்? நல்ல அப்பா அம்மாவா, சொத்து எவ்வளவு இருக்கு, என்ன செய்வாங்க, படிச்சிருக்காங்க, இவ்வளவுதான் விசாரிக்க முடியும் வெளியேந்து. அந்த பொண்ணு யாராவது லவ் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கான்னு அதை விசாரிப்போம். ஆனா உள்ளார்ந்த உள்ளத்தை யாரு விசாரிப்பா? Who will seek the heart of the man? ஒரு வாலிப பிள்ளையை பார்த்து என்கிட்ட சொல்லுவாங்க ஒரு அம்மா,
பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலையை செய்ய மாட்டான், Mother 8 மணி used to complain 10 மணி about வரைக்கும் daughter. தூங்குறா. போற இடத்துல போனா இப்படி இருந்தா எப்படின்னு சொல்லி சண்டை. ஏதாவது கேட்டா என்ன அசிங்கமா திட்டுறான், என்னையும் அடிக்க வர. Her mother used to keep on. வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டான், தூங்கிட்டே இருக்கிறான். She used to complain about her again and again. அந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க பாஸ்டர்லாம். மாப்பிள்ளை வீட்டுல சொல்றாங்க, என் பொண்ணு ஆவிக்குரிய பொண்ணு. யார் சொல்ற? And the same mother who was scolding a child அவங்க told சொல்ற சமையல என் பொண்ணு நல்லா வேலை செய்யும், எங்க வீட்டுல எல்லா வேலையும் என் பொண்ணுதான். எனக்கு மனசுக்குள்ள இருக்கு, வெளியே சொல்ல முடியல. she told that her daughter will do ஏன்னா போன all வாரம் என்ன சொன்னாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டுது, for the and the last சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டுது. போற வீட்டுல எப்படி இருக்கு, இங்க சொல்றாங்க என் வீட்டுல எல்லா வேலையும் இந்த பொண்ணு தான் செய்யும். உடனே அவ்வளவுதான், மாமியார் வந்தவங்க வீட்டுல உருக்கிட்டாங்க. இவ்வளவு இந்த மாதிரி காலகட்டங்கள்ல வேலை செய்யற பொண்ணு எங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. and they got married. இது தப்பா ரைட்டா? Is this right or wrong? உண்மையை சொன்னாங்கன்னா ஒரு வீட்டுல கூட குடும்பம் நடக்க. We tell that ஒருத்தருக்கும் no திருமணம் one will ஆகுது. get married. ஆம்பளை பிள்ளைய பார்த்தா சர்ச்சுக்கு வர மாட்டான், வீட்டு வேலை செய்ய மாட்டான், வேலைக்கு ஒழுங்கா போக மாட்டான், வம்பு இழுத்துட்டு இருக்கிறான், தேவையில்லாத ஃப்ரெண்டு. இதெல்லாம் பொண்ணு வீட்டுல போய் சொல்லுவியா? We will not tell the negatives of the child. ஆவிக்குரிய புள்ள, சபைக்கு போற புள்ள, நல்ல புள்ள தான் We சொல்லுவீங்க. only tell the message, show the message. கெட்ட பழக்கம் வேற, குணாதிசயங்களே இவ்வளவு இருக்கு. இதை எப்படி கண்டுபிடிச்சு? அதான் வசனம் சொல்லுது, குணஸ்தானியை கண்டுபிடிப்பவன் யார்? நீங்களா நானா? தேவன் பிள்ளைகளை வளர்க்கறது தான் ரொம்ப கஷ்டம். நீ அந்த பிள்ளைக்கு தேவையானதை கொடுக்கிற கர்த்தர். Raising a child is a very difficult part, and God is the one who gives everything. உன் பிள்ளைக்கு சொத்து சேர்க்க வேணாம், You don't need to share கல்வி save கொடுக்கணும். for your child. நீ கொடுக்க முடியல, கவலைப்படாத. Even ஆனா if ஒன்னே you ஒண்ணு don't give கொடுத்தான். good education, it's fine. தேவனுக்கு பயந்து நடுங்கிற பிள்ளையாய் நீ வளர்க்க கத்துக்கிட்டீனா, If you are raising a child who அந்த பிள்ளைக்கு கஷ்டம் வரும்போது அந்த பிள்ளை முழங்கால் போட்டு ஜெபிக்க உன் பிள்ளைக்கு நீ கத்து கொடுத்துட்டீங்கன்னா, உன் பிள்ளைக்கு சொத்து பத்து சேர்க்க தேவையில்லை. உன் பிள்ளை எங்க விட்டாலும் பொழைச்சுக்கும். if you விசுவாசிக்கலாமே have சொல்லுங்க. your child in the அல்லேலூயா. best way, தேவனை காட்டி இந்த உலகத்துல மேலானவைகள் ஒண்ணுமே இல்லை. more than Lord, there is nothing in the world. நான் முன்ன படிக்கும் பொழுது, நான் நல்ல வேலை செய்யும் பொழுது When I used to work, எனக்கு ஆசையில என் புள்ள கலெக்டர் ஆகணும், ஒன்னு டாக்டர் ஆகணும். I wanted my children to become a collector and doctor. அதுக்கு பெரிய ஸ்கூல்ல எல்லாம் படிக்க வச்சு எல்லாம் இதான் ஆசை. ஆனா எப்போ ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச முடிவு பண்ணிட்டேன், But when I started doing the ministry, என் புள்ள படிக்குதோ இல்லையோ, whether my child is studying or not, ஏசப்பாவுக்கு ஊழியம் செஞ்சா போதும், I just want them to do ministry to the God. ஜெபம் பண்ண கத்துக்கிட்டா போதும். I just want them to pray to the God. எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆணா இருந்தாலும், No matter what கடைசியா struggles. தேடுவது கடவுளை மட்டுமே. எவ்வளவு பேர் கட்சிக்காரங்களா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டும், எலெக்ஷன் வந்தா போய் கோயில் குளத்துல போய் உட்கார்ந்துருப்பாங்க, இல்ல தீர்க்கதரிசி நாடி தேடி ஓடுவாங்க. Even the politicians go behind the Lord. அது நீ ஆரம்பத்திலே செய்ய ஆரம்பிச்சிட்டாவே உன் வாழ்க்கை நல்லா If you இருக்கும். are doing it in the early stages, So, பிள்ளைகளை ஆவிக்குரிய பிள்ளைகளாக, பாவம் இல்லாத பிள்ளைகளாக you have to learn to raise a child. வளர்ப்பதற்கு நீங்க Spiritual ஜெபிக்கணும். We have to pray for them. ஒருவேளை உன் பிள்ளைங்க வாழ்க்கையில சீரழிஞ்சு போயிருந்ததுன்னா உன் சமாதானம் கெட்டு போயிடும். If your child is in the wrong path, you will lose your happiness. ஒருவேளை இன்னைக்கு சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கலாம். You would have come with இப்ப நான் சொல்ற no ஜெபத்தை peace. பண்ணுங்க, டெய்லி பண்ணுங்க, தொடர்ந்து ஒரு 30 நாள் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இந்த ஒரு சமாதானத்தை நீங்க பார்க்க முடியும், மகிழ்ச்சியை பார்க்க முடியும். If you do சொல்லுங்க, this prayer, இயேசுப்பா, Lord, இயேசுவே, my Lord, 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3 நாளின்படியாக என் பிள்ளைகளை பரிசுத்தமாய் மாற்றுவீராக. சொல்லுங்க, sanctify my என் child. பிள்ளையின் ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டும் அப்பா. I have to see the blessings of my என் children. பிள்ளைகளை குறித்து சாட்சிகள் என் காதுகள் கேட்க வேண்டும். I have to receive testimonies about my உன் child. பிள்ளைய பேரை சொல்லி ஜெபிங்க. முடிஞ்ச இந்த வேலையில உன் பிள்ளைய பேரை சொல்லி, உன் கணவன் பேரை சொல்லி ஜெபிங்க. இன்னைக்கு ஒரு கர்த்தர் உன் வீட்டுல ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் உண்டு பண்ண ஆயத்தமா இருக்கிறார். வசனத்தை வச்சு ஜெபிக்கும் பொழுது இது உடனே அற்புதம் நடக்கும். When we pray using the words, miracle, இது நிச்சயமா நீங்க செஞ்சாகும். you have to do it. 5வது ஒரு காரியம், And the 5th thing is, இது உங்களை தனி இதுவரையும் குடும்பம் ஜெபம் இப்படி இருந்தது. இது ஒவ்வொருத்தரும் உள்ளார்ந்த மனசை சுத்திகரிக்கிற காரியம். எடுத்து படிங்க, அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷம்
Acts chapter 15ஆம் 15. அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். Acts chapter அந்தபடி 15 verse 3. அவர்கள் சபையாரால் ஆ. வழி விட்டு அனுப்பப்பட்டு வழி விட்டு அனுப்பப்பட்டு பெனேகா ஆ. சமாரியா நாடுகளின் வழியாய் போய் ம். புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை புறஜாதியர் மனம் திரும்பின செய்தி அறிவித்து சகோதரர் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். மனம் திரும்புதல்னா என்ன What is repentance? சொல்லுங்க. மனம் திரும்புதல்னா என்ன? What is repentance? தேவன் ஒரு மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறாரு. என்ன? God expects, வெளியேனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளது நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னா மனம் திரும்புதல் முடிஞ்சு போச்சு. if you are accepting the ஆனா Lord, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னா அவருக்குள்ள வந்துட்டு நீ மனம் திரும்புதல் கத்தது மீண்டும் மனம் திரும்புதல் சொல்றாரு. God asks you to repent again. உனக்குள்ள கோபம், You may have angry. நீ என்னதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் No matter how much, சில மனம் திரும்பாத காரியங்கள் இருக்கும். you'll have some characteristics. கோபம் Anger. என்ன சொல்றேன், சில பேரை பார்த்தா கடுப்பா இருக்கும், எரிச்சல் உண்டு பண்ணும். சில பேர் மன்னிக்க மாட்டீங்க, You'll not repent some. சில நேரம் விட்டு கொடுக்க மாட்டோம். You'll not forgive. நல்ல கவனிங்க, நான் சொல்ற குணாதிசயங்கள்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம், You'll not forgive. விட்டு விட மாட்டீங்க. You'll not leave something. சில நினைவுகளை மறக்க மாட்டீங்க. You'll not forget. என்ன some நடந்தாலும் சரி situation. அந்த அவனெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன். ஐயா அன்னைக்கு அப்படி பேசிட்டாங்களே, அன்னைக்கு அப்படி பேசிட்டாங்களே. சில பேர் சமாதானம் கெட்டுரும், ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டே உட்காந்து மென்டல் மாதிரி உட்காந்துட்டு அன்னைக்கு அப்படி பேச முடிஞ்சு போனதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற நாட்களே சமாதானத்தை இழந்து போயிருப்பீங்க. You'll keep on thinking about a situation which happened. சில கோபங்கள், Some anger. சில பாவங்கள். Some sins. நான் கடைசியா சொல்றேன், இப்ப பாவம் இச்சை இந்த கடைசியா வருதுதான். அதற்கு முன்பாக சுபாவம் ஏதாவது சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனா கோவப்பட்ட நான் பேச மாட்டேன். அவன் பேசினானா நான் பேசல. சர்ச்சில் சில பேர்ட்டு பேசுவேன், ஏய் ஏன்டா பேச மாட்டேன் அப்படின்னு. அவன் தான் பேசல பாஸ்டர், அந்த பிள்ளை தான் என்கிட்ட பேசல. ஒரு பொண்ணு சொல்ல அவ தான் என்கிட்ட பேச மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா தானே, நீங்க அவங்க பேசல நான் பேசுவேன். நம்ம யாரு? நம்ம இயேசுவின் பிள்ளை. We are the child of God. ஒரு சகோதரர் A brother. என்ன பண்றாருன்னா அவங்க வீட்டு வாசல்ல அந்த குளவி கூடு கட்டி இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுல மழை பெய்யும்போது அந்த குளவி கூடுல தண்ணி பட்டு அந்த கூடு உடைஞ்சி அதுல அந்த கூடு வந்து தண்ணியில மிதக்கிட்டு போகுது. A nest broke and it was இவரு floating போய் in எடுக்கிறார். water. And he எடுத்த took உடனே it. டப்புன்னு அந்த குளவி கையை கொட்டிடுச்சு. செம்ம வலி, துடிக்கிறாரு. அந்த தண்ணியில got மீண்டும் sting. போயிட்டே இருக்கு. அது மத்தியிலையும் அந்த என்ன பண்றது, அந்த கை வலிலையும் அந்த குளவியை பிடிச்சி வீட்டு ஓரத்துல விட்டுட்டு கையை தூடி நான் சொல்றேன், அதுதான் கொட்டிச்ச, திரும்பியுமே அதையே அந்த விடுறீங்க. And I asked him, why did he do that? என் மைண்ட் எப்படி இருக்குன்னா, எதுக்கு பிரச்சனையை தேடி போறேன்னு நான் கேட்கிறேன். And I asked him why. அதுக்கு அவர் ஆச்சரியமா சொன்னாரு, And he told that குளவியோட குணம் கொட்டுற குணம், காப்பாத்துறது என்னுடைய குணம். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவோட அன்பை ஈஸியா ஒரே வழியில முடிச்சுட்டாரு. நம்ம என்ன பண்ணோம், எதுக்குங்க பிரச்சனை? we tell that why problem. சொந்தக்கார வீட்டுக்கு நான் போறதுங்க, பேச எல்லாரையும் ஒதுக்கிட்டேங்க, நான் தனியா இருக்குங்க. எதுக்கு பிரச்சனை? பேசுனா சொந்தத்தை பார்த்தா தானே பிரச்சனை, பேசினா தானே பிரச்சனை. நான் ஒதுங்கி இருக்கேன். குணாதிசயத்தை மாத்திக்கணும். இன்னைக்கு You have to start changing the character. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் இருக்கா? We have to change the things which நான் is சொல்லுவேன், not கிறிஸ்துவ pleasing பிள்ளையா to God. இருக்கியா? ரெண்டு பேருக்கு சண்டை இருக்குன்னா முதல் மன்னிப்பு கேட்கறது யாரா இருக்கணும்? If you are God's நீ child, தப்பு உன் மேல இருக்கோ இல்லையோ, நேற்று வரையும் உன் நண்பன், நேற்று வரையும் உன் உறவு, இன்னைக்கு பகையா இருக்க, நீ மன்னிப்பு கேளு, தப்பே இல்லையே, நீ விட்டு கூட. we have to நம்ம forgive. என்னன்னா அவங்க கேட்கட்டும், அவங்க விட்டு We கொடுக்கட்டும். expect the others to. இப்படியே இருக்கிறது இது இயேசுவின் குணாதிசயங்கள் இல்ல. This is சொல்லுங்க, not the character of the Lord. சொல்லுங்க. மத்தவங்க பிசாசா இருக்கட்டும், நான் இயேசுவின் பிள்ளை. சொல்லுங்க. I am the child of the Lord. உன் ஃப்ரெண்டு க்ளோஸா இருப்பீங்க. You சின்ன would எக்ஸாம்பிள், you would have been with a person. நல்லா இருந்திருப்பீங்க ஃப்ரெண்ட்ஷிப். You'll have a good relation. ஒரு நாள் அவ செயின் நல்லா இருக்கு, நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன், நீ கேட்டிருப்ப. And one day you would have asked. அவ கொடுக்காமையோ இல்ல ஏதாவது சொல்லி அதை தட்டி கழிச்சிட்டாங்கன்னா, And if they did not give இத்தனை it, நாள் பண்ண அன்பு உனக்கு தெரியாது. you will not see the. இன்னைக்கு கொடுக்கலன்னா அவங்க மேல வெறியாயிடும். அந்த கோபம் அடுத்த ஒரு வாரம் ஒரு மாசம் And you'll have the anger within you. அவன் for the குணம் next தெரிஞ்சு போச்சு. அதுல இருந்து நான் பேசுறது நிறுத்திட்டேன். அவன் குணம் தெரிஞ்சு போச்சு, அவன்கிட்ட பேசுறது நிறுத்திட்டேன். நீ ஒரு முறை அதுவே நல்லா கவனிங்களேன், அன்னைக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகமே இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். If you don't remember the thing what இல்ல happened, மறந்து போயிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், or if you have forgotten, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? பழையபடி போய் பேசிருப்பீங்க. you'll go back to them and அதான் தேவனிடத்துல மனம் திரும்புதல் முதலாவது உனக்குள்ள வேணும். first you have to
repent. பாவத்துல மனம் திரும்ப உன் குணாதிசயங்கள் மாற வேண்டும். You have to change your characteristics. நான் அதே பாவத்தை செய்து கொண்டே நீ கர்த்தரிடத்தில் நீ வருவதனால் ஒரு மாற்றம் ஏற்படாது. And you're doing the same mistake. நான் சொல்லும் பொழுது உங்க இருதயத்துல கர்த்தர் பேசிட்டே இருந்திருப்பார், நீங்க என்ன குணாதிசயத்துல நீங்க இருக்கீங்கன்னு. You have to find out what character you ஒருத்தர் have. உதவி கேட்டு நீ உதவி கொடுத்திருக்க மாட்டீங்க. Someone would have asked you and you would have not helped them. மற்றவங்கிட்ட பிடிக்காத குணாதிசயம் உன்னை பார்த்தாவே ஒரு குறை சொல்லுவாங்க. அம்மா இந்த குறை இருக்கு அப்படின்னு உன்னை கத்து யாராவது குறை சொல்றாங்க இல்ல உன்னை அவாய்ட் பண்றாங்கன்னா If someone is complaining you or avoiding பிரச்சனை யார்கிட்ட உன்கிட்ட இருக்கு. உன் குணாதிசயத்தை நான் சொல்ல அவங்களுக்காக நான் மாத்தம். இது என்னோட கேரக்டர். இன்னைக்கு படிச்சுட்டாவே அவ்வளவுதான். இது ஏன் என்னுடைய சுயம், நான் எப்படி வேணா இருப்பேன் இல்ல. மனுஷனுக்காக மனுஷன் மாறி ஆகும். You have to live for the man. உங்க சந்தோஷம் தேவனிடத்துல இருந்து வருதுன்னா இன்னொரு மனுஷன் மூலமா தான் உனக்கு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். God is giving you blessing. God will give you through the என்ன another ஃபெஸ்டிவல், நீ என்ன Dress, சொந்த Dress என்ன ஃபெஸ்டிவல் வாங்கி வை. no matter whatever you buy for your festival. உன் சொந்தங்களுக்கு முன்பாக நீ போட்டு நின்னாதான் அது ஃபெஸ்டிவல் இல்ல. உன் கல்யாணத்துல யாரும் இல்லாம 4 பேர் மட்டும் நின்று வந்தா அது கல்யாணம் கிடையாது. கல்யாணம் நீ தான் கட்ட போற. ஒரு மனைவிக்கு நீ கல்யாணம் பண்ண போற இல்ல உங்க கணவனுக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா உன் பர்த்டே இருந்தாலும் 4 பேர் உன் கூட இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்தா, சொந்தங்கள் இருந்தா சந்தோஷம் மகிழ்ச்சி. People around us will feel happy and that's the true happiness. அந்த சந்தோஷத்தை தேவன் கொடுப்பார். And the happiness will be given by the Lord. பட் நீங்க தான் சந்தோஷத்தை உருவாக்கிக்கணும். So we have to start creating the happiness. சொல்லுங்க ஆண்டவரே, Lord, தலையில கை வச்சு எனக்கு மனமாற்றத்தை கொடுங்க. give me repentance, Lord. பழைய நினைவுகள் பழைய கசப்புகளை என்னை விட்டு போட்டோம் சொல்லி கேளுங்க. I have to forget all the bitter. மற்றவங்களை குற்றமா நினைக்கிறேன் அந்த நினைவுகளை என்ன மறைச்சிடணும். என்னை ஏமாற்றினவங்க, என்னை பழி வாங்கினவங்க, அவங்க எண்ணங்களே எனக்குள்ள வரக்கூடாது. I have to forget everyone who betrayed me. நாளைக்கு நடக்க போற பிரச்சனை என் நிறைவேறத்துக்கு வராதபடி நீங்க வேலையடைங்க. சொல்லுங்க வாய் திறந்து. நாளைக்கோ எதிர்காலத்துல வருகிற பிரச்சனைகள் problems which come in the future, இன்னைக்கு என்ன தொடாதபடி it should not touch me today. அப்பா நீ பாதுகாத்தரணும். Protect me, Lord. அந்த நினைவுகள் And the thing எனக்குள்ள வராதபடி வேலையடைங்க. it should not come within me. மற்றவர்களுக்கு பிடிக்காத சிந்தனைகளும் பழக்கங்களும் And the characteristics, அது மாத்திக்க எனக்கு கிருபை தாருங்க. help me to change it, Lord. இவ்வளவுதான் ஜெபம், சின்ன ஜெபம். இந்த 5 காரியம் நீங்க செஞ்சு பாருங்க, And if you are doing this கர்த்தருக்குள்ளாக நீங்க சந்தோஷம். நிச்சயமாக உங்க வீட்டுல ஒரு சந்தோஷத்தை பாப்பீங்க. இந்த ஒரு மாசம் முதல் ஜெபம் பண்ணணும், வசனத்தை கேட்கணும், first we have to pray ஆவியில ஜெபம் பண்ணி தேவன்ட்ட அற்புதம் நடக்கணும்னு சொல்லி கேட்கணும். and we have to ask for miracles பிள்ளைங்க வாழ்க்கையில சாட்சி பார்க்கணும். and we have to see the miracles in the child உங்க வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் ஏற்படணும். and we have to repent. இங்க எல்லாமே செஞ்சாலும் உங்ககிட்ட ஃபைனலா வந்து நிக்குது. இதை செய்ய ஆரம்பிச்சா உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கும். And finally we will உன் கணவன்ட்ட அன்பா இருந்து பேசியிருப்பேன், பிள்ளையோட அன்பா செஞ்சிருப்பேன். ஏதோ ஒரு பிள்ளையோ கணவனோ ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, if someone in your family has done a mistake, அவங்க திருந்துறாங்க, நம்ம நினைப்போம் அவங்க திருந்தி வரணும், மனம் மாறணும், நீங்க நினைப்பீங்க. we want them to change, ஆனா சமாதானம் யாருக்கு கெட்டு போகும்? but whose peacefulness will be disturbed. கணவர்கிட்ட நீ அன்பா இருக்க, குடிக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. If you're telling your அவர் என்ன பண்றாரு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்டு வந்துட்டாரு. if you're telling your husband to not, நீங்க கோபத்துல என்ன பண்ணீங்க? பேசாம இருப்பீங்க. எத்தனை நாள்? ஒரு மாசம் கூட வைங்க. யாருக்கு சமாதானம் போயிருக்கும்? whose peace அவருக்கு சமாதானம் இருக்கோ இல்லையோ, முதல்ல சமாதானத்தை இழந்து போனது நீதான். வெளியே சொல்லிக்கலாம், நான் நல்லா இருக்கேன், என் கணவன்கிட்ட நான் பேசாம இருக்கேன், என் மனைவிட்ட பேசாம இருக்கேன், ஆனா சமாதானத்தை இழந்து போனது யாரா? நீயா தான் இருக்கும். you will be the one who has loosened the, இதனால பிள்ளைங்களை சமாதானம் இழந்து போகும். and because of this the children. கர்த்தரிடத்துல நீ கேளுங்க, எனக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுங்க. So today you have to ask ஒரு God, சமாதானத்தை கொடுங்க. இன்னைக்கு இந்த நல்லா ஜெபிக்கும் பொழுது இந்த மாசமே ஒரு சமாதானத்தை உங்க வீட்டுல பார்க்க முடியும். கண்களை மூடி நல்லா ஜெபம் பண்ண இந்த வாரம் இந்த மாதம் முழுதுமா கர்த்தர் உங்களை வாழ்க்கையில சமாதானம் மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். பண்ணுங்க, வீட்டுல போய் 1/2 மணி நேரம் செய்தியாவது கேளுங்க, ஊழியம் செய்யுங்க. நிறைய பேர் ஊழியம் செய்ய இவருங்க, நான் வெறும் 800 ரூபாய் 2000 சம்பளம் வாங்கியிருந்தேன். வேலையை ரிசைன் பண்ணும்போது நான் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். படிப்பு இல்லை, பெரிய செல்வாக்கு இல்லை, ஆனா கர்த்தர் தான் இருந்தார். என்னன்னா கிடைச்ச நேரத்தை ஊழியம் செய்யறோம். நீங்க ஊழியம் செய்யலாம். இங்க நம்ம சபையில் நடத்துற இந்த பெயர், இந்த லிங்க் உங்க யூடியூப்ல வர்ற லிங்க் உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க.
நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க. யாரோ ஒரு மெசேஜ் கேட்கணும், உங்க சபையில ஊழியக்காரோட செய்தியை கேளுங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் கேட்கறாங்க, நம்ம சபையில இருக்கவங்க செய்தி போட்டாலும் கேட்கறது இல்லை. நீங்க எல்லாம் பார்த்தாலே அதுவே 1000 பேர் வியூவர்ஸ் போவோம். பார்க்கறது இல்லை. ஆல்ரெடி சர்ச்சில் கேட்டாச்சு. நீ சர்ச்சில் கேட்டாலும் மீண்டும் கேட்கும்போது கர்த்தர் வேற மாதிரி பேசுறவன்ட்ட. ஏன்னா நீ அந்த நேரத்தில் வேற ஒரு சோதனையில் இருப்ப, வேற ஒரு வேதனையில் இருப்ப. அதற்கேற்ற வார்த்தையாய் ஏற்கனவே கேட்ட வார்த்தை தான் மீண்டும் கேட்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு செய்தி, பாஸ்டரோட செய்தியை நான் ஸ்டேட்டஸ்ல வைப்பேன், நீ வச்சுப்பாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் ஊழியம் பாருங்க, இயேசு நல்லவர் சொன்னா நீ காது திரும்பி ஓடிடும். சர்ச்சுக்கு வேணா ஓடி போயிடுவாங்க, அப்பா இது கிறிஸ்தவ பிள்ளைப்பா பேசக்கூடாதுன்னு. ஆனா மத்தவங்க ஸ்டேட்டஸ் என்ன வச்சிருக்காங்க, அவ அழுகுறாளா சிரிக்கிறாளா, என்ன துன்பமா இருக்க, அவங்கள எதா இருந்தா அதை எடுத்து வைக்கலான்னு தூங்குறதுக்கு முன்னாடி மத்தவங்க ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு பிரதர் கேட்கிற, பிரதர் நான் ரொம்ப டிப்ரெஷனா இருந்தேன், பாத்தீங்களா? நீங்க டிப்ரெஷன் நான் எப்படி பார்க்க, என் ஸ்டேட்டஸை பார்க்கல. உங்க ஸ்டேட்டஸ் நான் ஏன் பார்க்கணும் ஐயா? இல்ல பார்க்கலையா? நானும் எல்லா ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு தான் தூங்குவேன். ஸ்டேட்டஸை பார்த்தா தூக்கம் வராது, பார்க்கலன்னா நல்லா தூக்கம் வரும். நம்ம சர்ச்சில் என்ன, யாராவது ஒருத்தர் துன்பம் வீட்டுல சண்டைன்னு வச்சுங்களேன், கண்டுபிடிச்சிடலாம். தீர்க்க தரிசனம் தேவையில்லை, அவன் ஸ்டாண்ட வரும். சொந்தங்களை நம்பாதே, ஒருவரை நம்பாதே, அவங்க ஸ்டேட்டஸ்ல வந்து வச்சிருவாங்க. உங்க வீட்டுல அன்பா இருந்தா போதும், ஒரு அடி கணவனுமே அன்பா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வரும். நீ கூட வைக்கிறதுல ஒரு வசனத்தை வச்சுப்பாரு, வசனத்தை கூட ஸ்கிப் பண்ணுவாங்க, ஒரு லிங்க் வச்சு யூடியூப் லிங்க் வச்சு பாரு, அது என்ன இருக்குன்னு. ஒருவேளை அவங்க துன்பப்படுற நேரத்துல ஓபன் பண்ணும்போது ஒரு அற்புதம் நடக்கலாம்ல, அவங்க மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை. நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரேயர் நான் கேட்குறேன், செத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தோம். நைட்டு ஃபுல்லா ரொம்ப மனபாரம், எனக்குன்னு யாருமே இல்லை, தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு ஃபீலிங்கு. என் கணவன் என்னை விட்டு போயிட்டார், பிள்ளைங்க எல்லாம் இல்லை, எனக்கு செத்துடலான்னு முடிவில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸை பார்க்கும்பொழுது உங்க ப்ரேயர் லிங்க் என்ன தலைப்புனா, தனிமையில் ஆவியானவரோடு தனிமையில் ஜெபம்னு சொல்லி ஒரு தலைப்பு. ஆவியானவரோடு 1 மணி நேரம் தனிமையில ஜெபம். அது என்ன ஆவியானவரோட தனிமையில, நானே தனிமையில இருக்க, கடவுளே தனிமையில இருக்கணுமா அப்படின்னு ஜெபத்துல நான் கலந்துக்க போனதுதான். என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு பாக்குறதுல எனக்கு ஆறுதலா அந்த ஜெபம் இருந்தது. நீங்க ஏதோ பேசுறீங்க, ஆனா என் காதுல நான் அந்நிய பாஷையில பேசுறது, அவன் காதுல உன் துக்கங்கள் மாறுது, நான் உன் கூட இருக்கிறேன், இப்படி ஆறுதலான வார்த்தை. நான் அந்த மாதிரி அன்னைக்கு வார்த்தை எதுவும் யூஸ் பண்ணல. ஆனா அந்த சகோதரிக்கு நீங்க ஏதோ ஒண்ணு பேசுறீங்க, என் காதுக்கு வேற மாதிரி விழுது. இன்னைக்கு தொடர்ந்து நான் 3வது வாரம் இந்த ஜபத்தை நான் பாக்குறேன். ஐயா எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு யாருமே இல்லை, ஆனா இப்ப இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறான்னு பாருங்க. ஒருத்தர் ரட்சிப்புக்கு யாரோ ஒருத்தர் வச்சிருந்த ஸ்டேட்டஸ் உன் வாழ்க்கையில பாருங்க. நீங்க ரட்சிப்புக்கு உண்டானதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? வர கிறிஸ்துமஸ்க்குள்ள உங்களால ஒருத்தர் ஆத்மா ரட்சிப்புக்குள்ள வரணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், ஸ்டேட்டஸ்ல வைங்க. கிறிஸ்து இயேசு நல்லவர்னு சொல்ல வெக்கப்படலாம், உன் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு என்ன இருக்கும் போது வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் வைக்க ஆயத்தமா இருக்கீங்க? யூடியூப்ல போங்க, என் மெசேஜ் பாருங்க, அது ஸ்டேட்டஸ்ல வைங்க. நீ பாக்குறியோ கேட்குறியோ மற்றவங்களுக்கு வைங்க. இன்னைக்கு சண்டே நடக்கிற செய்தி உனக்கு திருப்தியா இருக்கோ இல்லையோ, மற்றவங்களுக்கு திருப்தியா இருக்கலாம். ஒருவேளை உனக்கு திருப்தியா இருந்தால் அந்த ஸ்டேட்டஸ்ல வைங்க. முடிஞ்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் ப்ரேயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிற தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணும்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம். அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது
கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார், தடைகளை உடைப்பார், பிள்ளைகள் சமாதான குலைச்சியை மாற்றுவார், வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.